ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சாய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இடியப்பம், பரோட்டா, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டு இது கூட ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பூண்டு 3 பல், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இது கூடவே நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஆறின பிறகு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வேக வச்சிருந்த கொண்டக்கடலை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டு இது கூடவே ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட பொடுசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த தக்காளி, வெங்காயம்லாம் மசாலா எல்லாம் இது கூடவே நம்ம கலந்துடலாம். இதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதி வரக்குள்ள இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா வாடெல்லாம் போகணும். நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலையை இது கூட சேர்த்துடலாம். இது கூட காஞ்ச பட்டாணியும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெள்ளை கொண்டக்கடலை, காஞ்ச பட்டாணி, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த குருமா வச்சுருக்கேன்.
இந்த கொண்டக்கடலை குருமா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கடலை, வேக வச்ச கடலை எடுத்து வச்சுருந்தேன். அதை கிரைண்ட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த குருமா இன்னும் நல்லா திக்காக டார்க்காக கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஓகே, நல்லா கொதித்து பிரண்டு வந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு கொண்டக்கடலை குருமா. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடலாம்.